ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்து இருக்கிற பாப்புலேஷன்ல லேடிஸ் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. ஸோ ஐம் வெரி ப்ரவுட். ஸோ எல்லாருமே படிக்கணும், ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் வந்து என்னை பத்தி நான் முதல்ல சொல்றேன். என் பேர் அஸ்வினி. நான் 2023 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ இப்போ வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ட்ரைனிங்ல இருக்கேன். லாஸ்ட் 1 மந்தா வந்து ஆய்க்குடி ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்ல இருக்கேன். ஸோ எப்பயுமே இங்க வந்ததுல இருந்தே வந்து ராமமூர்த்தி சார் பத்தியும் இந்த ஆய்க்குடி டியூஷன் பத்தியும் எனக்கு நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க, ஸ்டேஷன்லயும் சொல்லுவாங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். பிகாஸ் சண்டேஸ்ல வந்து லீவுங்கிறதுனால இன்னைக்கு மட்டும் தான் வந்திருக்கேன். அதுவும் மெயினா வந்து இதை பார்க்கணும், ஏன்னா 1 வீக் தான் நான் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன், ட்ரைனிங் முடியுது டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ அதனால உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு சண்டேனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா நான் இதை பாக்குறேன். பிகாஸ் எல்லாருக்கும் ஃப்ரீயா வந்து இப்படி எடுக்கிறது வந்து அதுக்கு ஒரு தனி மென்டாலிட்டி வேணும், தனி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். ஸோ அதுக்காக வந்து ராமூர்த்தி சருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். இங்க வந்து புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயா தராங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் சென்னையில தான் படிச்சேன், டெல்லி போல. சில பேர் டெல்லி போய் படிப்பாங்க, யூபிஎஸ்சினாலே டெல்லி தான் அப்படின்றாங்க. நான் சென்னையில படிச்சேன். ஸோ அந்த மாதிரி எங்க படிக்கிறோம் அப்படிங்கறது வந்து ஒரு மேட்டரே இல்லை. நம்ம என்ன படிக்கிறோம், நம்ம கோல் என்ன, நம்ம அதை அச்சீவ் பண்றோமா இல்லையா, இதை மட்டும்தான் எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால கண்டிப்பா உங்களோட கோல் எல்லாத்தையுமே நீங்க அச்சீவ் பண்ணுங்க. எந்த எக்ஸாம், நிறைய எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னு சார் சொன்னாரு. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து ஒரே ஒரு மந்த்ரா தான். அது யூபிஎஸ்சியா இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், எஸ்ஐ எக்ஸாமா இருக்கட்டும், எதுவாகனா இருக்கட்டும், கன்சிஸ்டன்சி. ஸோ வந்து 1 இயர் படிச்சேன், அதுக்கப்புறம் வந்து அதுல ஃபெயில் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் நான் விட்டுடுறேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு அதை விடாம ஒரு கன்சிஸ்டன்டா, அதனாலதான் நமக்கு இத்தனை அட்டம்ப்ட்னு கொடுத்துருக்காங்க, இவ்வளவு ஏஜ் பார்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கன்சிஸ்டன்சியை விடாம நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் எல்லாருமே கிளியர் பண்ணிடுவீங்க. எனக்கு வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. 5th அட்டம்ப்ட்ல தான் நான் கிளியர் பண்ணேன். ஸோ நான் 2018ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ்ல வந்து கிளியர் ஆகல. ப்ரிலிம்ஸ் வந்து எனக்கு 70 மார்க் தான் வந்துச்சு. கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 100 மார்க். ஸோ ஓகே, 70 மார்க்கே வந்து ரொம்ப பெரிய மார்க் தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு செகண்ட் அட்டம்ப்ட் எழுதினேன். செகண்ட் அட்டம்ப்ட்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியல செகண்ட் அட்டம்ப்ட்ல. தேர்ட் அட்டம்ப்ட்லயும் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல. தேர்ட் அட்டம்ப்ட் மெயின்ஸ் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதாவது கிளியர் ஆயிரும், இன்டர்வியூ ஸ்டேஜ் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த என்ன பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சில வந்து மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கும் அடுத்த ப்ரிலிம்ஸ்க்கும் வந்து ரொம்ப கம்மியான கேப் தான் இருக்கும். ஒரு 1 மந்த் இல்ல 5 டேஸ் அந்த மாதிரி தான் கேப் இருக்கும். அதனால அந்த ஒரு ஃபெயிலியர்ல இருந்து என்னால வந்து திருப்பி நெக்ஸ்ட் அட்டம்ப்டுக்கு சரியா கொடுக்க முடியும். அதனால 4th அட்டம்ப்ட்ல வந்து ப்ரிலிம்ஸ்லயே வந்து கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இதுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட்டை நம்ம அதிகமா எடுத்துக்கிறோம். எப்படியா இருந்தாலும் நமக்கு 1 இயர் கோச்சிங் போகணும், படிக்கணும் அப்படின்னா காசு செலவாகும். அதனால அதுக்கு அடுத்து 1 இயர் வந்துட்டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமில வந்து ஒர்க் பண்ணேன், ஃபேக்கல்ட்டியா வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த 1 இயர் ஒர்க் பண்ணப்போ அந்த இதை வச்சுதான் அது அடுத்த இது படிச்சேன். ஸோ 5th அட்டம்ப்ட்ல வந்து 229 ஆல் இண்டியா ரேங்க்ல வந்து கிளியர் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஜேர்னி யூபிஎஸ்சில. இதுக்கு நடுவில் நான் குரூப் 1 எழுதினேன். குரூப் 1 வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குரூப் 1 எழுதினேன். அதுல மெயின்ஸ் வரைக்கும் போனேன். மெயின்ஸ்ல இருந்து என்னால இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு போக முடியல. தமிழ் வந்து எனக்கு கொஞ்சம் தமிழ் ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஹிஸ்டரி, இதை வந்து சைமல்டேனியஸா என்னால கொண்டு போக முடியல யூபிஎஸ்சிலயும் குரூப் 1. பட் மற்ற ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப யூபி, பீகார் இங்கெல்லாம் வந்து யூபிஎஸ்சில அதிகமா ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஸ்டேட் இதுலயும் அதிகமா ரிசல்ட்ஸ் வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் இருக்கு. எப்படி ஒரு ஆப்ஷனல் வந்து யூபிஎஸ்சில இருக்கோ அதே மாதிரி ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ங்கிறது வந்து ஸ்டேட் சர்வீசஸ்லயுமே இருக்கு. நம்ம ஸ்டேட்ல வந்து கொஞ்சம் ரெண்டு வேற மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து அதிகமா தமிழ்நாடு ஹிஸ்டரி, இப்ப வந்து ஓரளவு தமிழ்நாடு ஹிஸ்டரி இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ ஏன்னா நம்ம கேடருக்குள்ள வந்துட்டோம்னா இந்த ஸ்டேட்டை பத்தி எல்லாமே அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க அப்படிங்கறதுனால. பட் ஸோ என்ன சொல்றேன், நீங்க குரூப் 1 யூபிஎஸ்சி வந்து ஒரு பாஸ் பண்ண முடியாத ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்னு நினைக்காம நீங்க அதையுமே ட்ரை பண்ணலாம். இப்போ நமக்கு ஸ்டேட் சர்வீசஸ்ல வந்து நிறைய இது இருக்கும், லைக் ஆர்டரா சீக்வன்சி ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். நமக்கு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ஸ்ல எல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து டிலே ஆகுது. பட் இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸா வந்து எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே கரெக்டா வந்துட்டு இருக்கு சர்வீசஸ்ல.
அது வந்து உங்களுக்கு ஏஜ் பார் ஆகுது அப்படின்னா யூபிஎஸ்சியும் நீங்க ட்ரை பண்ணலாம். யூபிஎஸ்சி வந்து ரெகுலரா இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா எக்ஸாம் வச்சிருவாங்க. இந்த டைம்ல தான் எக்ஸாம்னா அதுதான் எக்ஸாம், இப்போ ரிசல்ட்னா அப்பதான் ரிசல்ட். ஸோ அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். குரூப் 1 படிக்கிறவங்க யூபிஎஸ்சி கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். குரூப் 1ல வந்து ப்ரிலிம்ஸுக்கு நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸும். பட் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மட்டும் தான் படிக்கணும் நீங்க. மற்றதெல்லாம் குரூப் 1ல ரைட்டிங் நீங்க கத்துக்கிறது, அதை வச்சு நீங்க வந்து யூபிஎஸ்சி எழுதலாம். நேற்று சார் சொன்ன மாதிரி ஒரு 2-3 days பேக் வந்து யூபிஎஸ்சி 2024 ரிசல்ட் வந்து வந்துருந்துச்சு. அதுல வந்து நியூஸ் எல்லாரும் பாத்தீங்களான்னு தெரியல, கர்நாடகால வந்து ஒரு ஷெப்பர்ட் கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர் வந்து கிளியர் பண்ணியிருந்தாரு. ஸோ இஃப் ஹீ கேன் டூ இட், வை கான்ட் யூ? எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்போ எல்லாருமே இப்போ நமக்கு தமிழ்ல வந்து மெயின்ஸை வந்து தமிழ்ல எழுதலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு பயப்படுறீங்க ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா தமிழ்லயும் மெயின்ஸ் எழுதலாம். ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து இங்கிலீஷும் ஹிந்தியும் மட்டும் இருக்கும், ப்ரிலிம்ஸ் ஸ்டேஜ் மட்டும். பட் மெயின்ஸ்ல வந்து கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்கும், ஆன்சர் வந்து தமிழ்லயும் எழுதலாம். இது வந்து டிஃபரன்ஸ் யூபிஎஸ்சிக்கும் குரூப் 1க்கும். ஸோ கண்டிப்பா நீங்க யூபிஎஸ்சியும் எழுதுங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி இந்த ஏபிசி கொஸ்டின், ஏபிசி ஏன் படிக்க சொல்றீங்க அப்படி, எனக்கு ஒரு அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யூபிஎஸ்சியில வந்துட்டு சிசாட்னு ஒரு செகண்ட் பேப்பர் ஒன்று இருக்கும், எலிஜிபிலிட்டி பேப்பர். அதுல வந்து 30% மார்க் எடுத்தாதான் கிளியர் பண்ண முடியும். அப்பதான் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் நீங்க கரெக்டாக கிளியர் பண்ணியிருந்தாலும் இதுல வந்து கிளியர் பண்ணாலும் அது வந்து வேலிடா இருக்கும். ஸோ செகண்ட் பேப்பர்ல என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏபிசிடியில வந்து எந்த லெட்டர்ஸ் எல்லாம் மிரர் இமேஜும் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து எனக்கு தப்பு தான் ஆச்சு. ஏன்னா நான் வந்து வை கேபிட்டல் வை எப்படி போடுவோம், வி போட்டு ஒரு நிமிஷம் கேபிட்டல் வை இதுவா, ஸோ இந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணேன். இதுக்கு வந்து மிரர் இமேஜ் சேம் ஆகும், பட் இந்த வைஸ் வந்து மிரர் இமேஜ் சேம் வராது. எனக்கு அந்த கொஸ்டின் ஞாபகம் வந்துச்சு. பட் அன்னைக்கு அந்த 4th attempt சொன்னேன்ல, அதுல வந்து இது நான் கரெக்டா போட்டிருந்தேன்னா அந்த 4th மெயின்ஸும் எழுதியிருப்பேன். ஸோ அந்த இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், எக்ஸாம்னாலே கன்சிஸ்டன்சின்னு ஒண்ணு சொன்னேன். இன்னொன்னு வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் வந்து இவ்வளவுதான் மார்க் வருது அதனால நம்ம இதை விட்டுறலாம், இதை விட்டுட்டு நம்ம அதிகமா வெயிட்டேஜ் இருக்க சப்ஜெக்டா படிச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டிக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி ஜியாகிரபி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு குரூப் 1ல எப்படி இருக்கும்னு தெரியல, மேபி கம்பேர்ட் டு பாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜியாகிரபில வந்து ஆர் மேக்ஸ்ல கூட இப்போ ப்ராபபிலிட்டி அண்ட் பர்முடேஷன் காம்பினேஷன் இதெல்லாம் வந்து கஷ்டமான டாபிக், இதை விட்டுறலாம். நம்ம ஈஸியா வந்து ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் மட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னு எப்பயுமே நினைக்காதீங்க. எல்லா சப்ஜெக்டும் எல்லா டாபிக்ஸுமே படிக்கும். ஏன்னா எப்பயுமே வந்து ஈஸியான டாபிக்ல இருந்து கஷ்டமான கேள்வி வரும், கஷ்டமான டாபிக்ல இருந்து ஈஸியான கேள்வி தான் வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ மிடிவல் ஹிஸ்டரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரி எல்லாருமே படிச்சிருவோம். ஏன்ஷியன்ட் மிடிவல் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பேரு இதெல்லாம் ஞாபகப்படி வச்சுக்கிறது. அதுல வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் தெரியாம இருக்கிறது நமக்கு தெரியலன்னா அது பரவாயில்ல, ஏன்ஷியன்ட்லயும் மிடிவல்லையும் சொல்றேன். இப்போ ராஜராஜ சோழன் தான் வந்து இது தஞ்சாவூர் கோயில் கட்டினாரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும், அது நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே படிங்க, பட் கஷ்டமான சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அதை எலிமினேட் பண்ணாம அதுல வந்து நார்மலா எல்லாரும் என்ன படிப்பாங்களோ அதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப டீப்பா போகணும்னு இல்லை, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது, பிகாஸ் இது காம்படிட்டிவ் எக்ஸாம் அதனாலதான் சொல்றாங்க. ஸோ இது வந்து என் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ், கன்சிஸ்டன்சி அண்ட் எதையுமே விட்டுட்டு போகாதீங்க. இது ஈஸி இது கஷ்டம் எதையுமே விட்டுட்டு போகாதீங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லா டாபிக்ஸுமே படிங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஆர் இன்ட்ராக்ஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க ஏதாவது கேளுங்க, நான் சொல்றேன். என்னோட ஸ்டடி மெத்தட் வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் படிப்பேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும், பட் தெரிஞ்சிருச்சுன்னா அதுல எல்லாமே என்னால பண்ண முடியும். அதனாலதான் 5 attempts ஆச்சு. ஸோ நான் எப்படி படிப்பேன்னா, வீக்லி 3 days கண்டினியூஸா படிப்பேன், 1 day ஃபுல் பிரேக் எடுப்பேன். சில பேர் வந்து ஒரு நாள் 8 hours படிப்பாங்க, அதுக்கப்புறம் பிரேக் எடுப்பாங்க. நான் வீக்லி எப்போ வரைக்கும் என் மைண்டு டயர்ட் ஆகுதோ அப்போ வரையும் படிப்பேன், அதுக்கடுத்து ஒரு ஃபுல் டே பிரேக் விட்டுருவேன். இது வந்து என்னோட ஸ்டடி மெத்தடா இருக்கும்.
நோட்ஸ் வந்து எப்பயுமே வந்து நம்ம புக்ல இருந்து எடுத்து நமக்கு என்ன புரியுது அப்படிங்கறது சைட்ல எழுதணும்.